புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் தான் 1.5 கோடி தொண்டர்களை ஒட்டுமொத்தமாக காத்த ஒரே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2,10,00,000 தொண்டர்களை ஒட்டுமொத்தமாக கண்ணை இமைகாக போல் காத்து வருகின்ற காரணத்தால் தான் இந்த இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்து 4 ஆண்டு காலம் சீரோடு சிறப்போடும் ஆட்சி செய்த அவர் இன்றைக்கும் மக்கள் முதல்வராக கழக தொண்டர்களுக்கு எடுத்துக்காட்டாக முதல்வராக இருக்கின்ற வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றார் என்றால் ஒவ்வொரு தொண்டரும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காலம்தான் வருகின்ற 2026. 2026க்கு இன்னும் 12 அமாவாசைகள் இருக்கிறது. அந்த 12 அமாவாசைகள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற விடிய ஆட்சி செய்துள்ள பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அப்பவும் புள்ளியில் சேர்ந்து இன்னைக்கு நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியை விரட்டடிக்க வேண்டும் என்றால் அதான் நம்முடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் விஜயகுமார் சொன்னார். 525 வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினாரா? ஒன்றுமே கிடையாது. பொய் சொல்றதே வேலை திமுககாரனுக்கு. அப்படிப்பட்ட பணியில் ஈடுபட்டு நம்மளை எல்லாம் ஏமாற்றி நம்ம ஜனங்களை ஏமாற்றி எப்படியும் ஓட்டு வாங்கிட்டார். 2% ஓட்டில் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். நம்ம அடுத்த முறை 236 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்கும். அதில் முதல் தொகுதியாக இருக்கின்ற நம்முடைய குண்டிப்புடி தொகுதி, 2வது தொகுதியாக இருக்கின்ற பொன்னேரி தொகுதி, எஃகு கோட்டையான தொகுதியில், இந்த கோட்டையில் ஒரு ஸ்டாலின் அல்ல, ஒரு உதயநிதி அல்ல, எத்தனை ஸ்டாலின் வந்தாலும் எத்தனை உதயநிதி வந்தாலும் அதை கூட பார்க்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு நாம் இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொல்வார்கள் எங்கள் ஆட்சி வரும், எங்கள் ஆட்சி வரும். நம்முடைய ஆட்சி, புரட்சித் தலைவி எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி வரும் என்றால் அம்மா அவர்கள் கண்ட கனவு. எனக்கு பின்னால் பல 100 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை மீண்டும் இந்த இயக்கம் வளர்ந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்றாலும் இன்றைக்கு அது ஆளுமை திறன் மிக்க ஒரே தலைவராக, ஒப்பற்ற தலைவராக இருக்கின்ற நம்முடைய சேலத்தின் சிங்கம், இரும்பு தேசத்தின் கருவு மனிதர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்றால் அவர் வரக்கூடிய காலம் இன்னும் 12 அமாவாசை தான் இருக்குது. வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் இன்றைக்கு இருக்கின்ற ஆளுகின்ற மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல, அவருடைய உதயநிதி ஸ்டாலின் இவர்களை வீட்டுக்கு அனுப்பினாதான் நாடு சுவிசமாக இருக்கும். அதுதான் நம்முடைய தலைமை பேச்செல்லாம் சொன்னாங்க. வண்ணை கணபதி எல்லாம் சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்? பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நீங்கள் பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா டீ கட்டில் சொல்லார், என்னைக்குப்பா இந்த ஆட்சி போக போகுது? ஏன்னா இந்த ஆட்சி போனாதான் எங்களுக்கு விமோசனம். எல்லா தொல்லையும் இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. குடும்பம் இன்றைக்கு இருக்கின்ற தொல்லைகளில் முக்கியமாக பாலியல் தொல்லை. தினந்தோறும் பத்திரிகை ஒரு கொலை கொள்ளை இது இல்லாமல் நாளே கிடையாது. தினந்தோறும் கொலையும் கொள்ளையும் இன்றைக்கு கட்டுக்கடாத விதத்தில் செய்கின்ற ஆட்சியாக இருக்கின்ற காலத்தால் இந்த தீய சக்தி கருணாநிதி மகனாக இருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய புரட்சித் தலைவர் காலத்திலும் பல்வேறு திட்டங்களை தந்தார். புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் பல்வேறு திட்டங்களை தந்தார். அந்த திட்டங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க நம்ம சகோதரர்லாம். உங்கள் எம்எல்ஏ சொன்னார், அதே போன்று நம்முடைய தலைமை பேச்சாளர் சொன்னார். எல்லா திட்டத்தையும் சொல்லி முடித்த பிறகு அந்த திட்டத்தையெல்லாம் மூடு விழா அண்ணன் எடப்பாடியார் செய்த திட்டங்கள், குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சாதாரண வீட்டில் இருக்கின்ற மாணவ செல்வன் இன்னைக்கு மருத்துவர் என்ற கனவை நனவாக்கியவர் தான் 7.5% உள்ஒதுக்கீட்டு மூலமாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் அனைத்து மாணவர்களுக்கும் சலுகை கிடைக்கின்ற வகையில் அவன் படித்து பாஸ் பண்ணிட்டு அந்த 7.5% உட்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கிறது. சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர் கூட இன்றைக்கு டாக்டர் ஆகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அப்படிப்பட்ட உருவாக்கி கொடுத்தவர் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் எல்லோரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் நம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மிக பெரிய ஒரு மகா கூட்டணியை உருவாக்கியிருக்கின்றார். அந்த மெகா கூட்டணி மூலமாக நமக்கு வெற்றி வருவது நிச்சயம். அதை எந்த கொம்பாலி கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் நாம் கண்கின்ற கூட்டணி, நாம் நினைக்கின்ற கூட்டணியை அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உருவாக்கி தருவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை.
அந்த வகையில் இன்றைக்கு நாட்டு மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி நம்முடைய கட்சி. வீட்டுக்காக சேவை செய்கின்ற கட்சி திமுக கட்சி. ஏன் வீட்டுக்காக சேவை செய்யணும்னா, அப்பா முதலமைச்சர், உள்ள துணை முதலமைச்சர், அதே போன்று சபரிச ஒரு முதலமைச்சர், அவங்க ஸ்டாலினுடைய மனைவி ஒரு முதலமைச்சர், 4 முதலமைச்சர் கொண்ட ஆட்சி செய்கின்ற இடம் நம்ம தமிழ்நாடு. இது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும்? இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் தான் மக்கள் நினைக்கின்றாங்க. அது மட்டும் இல்ல, நடக்கின்ற கொலை கொள்ளை மட்டும் இல்லாத விலைவாசி, கட்டுக்கடுக்காத விலைவாசியை ஏற்றி இன்றைக்கு மக்கள் மனதில் சுமையை ஏற்றிருக்கின்றார்கள். மக்கள் தலையில் சுமையை ஏற்றி இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சியை விரட்டியடித்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு ஆட்சி பிடித்தில் அமர்விக்க வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் ஒருவர்தான் தலைவர். நமக்கு அப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் எல்லோரையும் அவர் பார்த்து கொண்டு நம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் அவர் சமாளிக்கிற திறமை படைத்தவர் இருக்கின்ற காரணத்தால் தான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற புரட்சித்தலை அம்மா சொன்னது போன்று நாம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றால் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டுக்கு ஒரு ஒளிவிளக்கை ஏற்றி தருகின்ற ஒரே உத்தமர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் தான். இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியை பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அழைப்பி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை அரியணை ஏற்றும் என்று சூளுரை ஏற்போம். ஏனென்றால் நேரத்தின் அருமை கருதி எனக்கு பின்னால் அண்ணன் சங்கரதாசன் அவர்கள் தெல்ல தெளிவாக தலைமை கழகத்தில் வருகை தந்திருக்கின்ற அவருக்கு நேரம் வேற இல்லை. இப்பயே மணி 9 ஆகி போச்சு. அவரும் பேச இருக்கின்ற காரணத்தால் என்னுடைய உரையை தொழில் முடித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திய அன்பு சகோதரர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் KS விஜயகுமார், எல்லாபுரம் ஒன்றிய செயல் KS விஜயகுமார் அவர்களுக்கும், காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும், பத்திரிகை சார்ந்த நிருபர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய கடைக்கோடி தொண்டனாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தை சேர்ந்த நிர்வாகி பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.